friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்பவும் ஈஸியா, ரொம்பவும் கிறிஸ்பியா செய்யக்கூடிய இனிப்பு சீடை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இனிப்பு சீடையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காத ரொம்பவும் டேஸ்டியா, கிறிஸ்பியான இனிப்பு சீடை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு கிறிஸ்பியான இனிப்பு சீடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இனிப்பு சீடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரையெல்லாம் கரையிற வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் சிரப்பை ரெடி பண்ணும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கரும்பு சர்க்கரையை யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம ஆட் பண்ண சர்க்கரையில் டிசால்வ் ஆகிட்டு சுகர் சிரப்பை வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பை இறக்கிடலாம். அடுத்தது சீடைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை வந்து நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளையில், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எள் வந்து வறுத்த எள்ளாக இருக்கணும். நான் இன்றைக்கி இந்த சீடை செய்கிறக்கு மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட்டி சேராத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் எடுத்து நம்ம ஷேப் பண்ணி பார்த்தோன்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்படி ஷேப் கிடைக்கலன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு சீடை செய்கிறதுக்கு நம்ம ரவையை யூஸ் பண்ணுறனால நம்ம செய்கிற சீடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் ஆட் பண்ணுற சுகர் சிரப்பை வந்து லைட்டாக வெதுன்னு இருக்கணும். வெதுன்னு இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் சுகர் சிரப்பை சூடு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சீடை செய்கிறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை 20 நிமிஷம் போல் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே சாஃப்டாக ஊறி இருக்குது. ரவையை ஆட் பண்ணனால நம்ம 20 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சுருக்கிறோம். அடுத்தது நம்ம சீடை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி பால்ஸாக தான் உருட்டி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸில் தான் இன்றைக்கி நான் சீடை செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு இதை நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சைஸில் ஷேப் பண்ணிட்டோம். அடுத்தது இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணினீங்கன்னா சீடையோட மேல் பாகம் மட்டும் நல்லாவே வெந்து வந்துடும், உள்பாகம் வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சீடை வந்து ஃப்ரை ஆகும்போது இடையிடையில் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த சீடையை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஃப்ரை ஆகி வரக்கு 7லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகும். சீடையை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதில் வெடிப்பு வர ஆரம்பிக்கும். அப்படி சீடையில் வெடிப்பு வந்துச்சுன்னா நம்ம செய்கிற சீடை வந்து வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். வெடிப்பு வராமல் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்ற அர்த்தம். பாருங்கள், சீடையெல்லாம் ஃப்ரை ஆகும்போதே அதில் நல்லா வெடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக 7 நிமிஷம் ஆகிடுச்சு. சீடை நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. அதோட கலர் வந்து நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கு மேலே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணினீங்கன்னா சீடை வந்து கருகி போயிடும். நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவும் டேஸ்டியான இனிப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. இந்த இனிப்பு சீடையை குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஆனால் இது செஞ்ச ஒரே நாள்லேயே காலி ஆகிடும். அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாதுன்னு சொல்கிற அளவுக்கு சட்டுன்னு காலி ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியான இனிப்பு சீடையை ரொம்ப சுலபமாகவே செஞ்சுட்டோம். இந்த சீடையை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 1 மாதம் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.